அவர் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றதுக்காக அவங்க அப்பா அவருக்கு ஒரு தனி பள்ளிக்கூடம் கட்டினாராம். தன் பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஸ்கூலே கட்டினார். அப்போ எவ்வளவு பணக்காரங்க. ஆனா அவர்லாம் இந்த விடுதலை போராட்டத்துல கலந்துக்கிட்டு இந்த ஆங்கிலேய எதிர்த்து போராடுறதுக்காக நான் கப்பல் வாங்குவேன், மும்பை படத்து போனார், கப்பலோடு வருவேன், இல்லைவென்றால் கடலில் வீழ்ந்து இறப்பேன். எதுக்காகனா ஆங்கிலேயர் கப்பலை கொண்டு வந்து நம்ம எங்கேயாவது போனா நமக்கு நிறைய டிக்கெட், நம்ம எப்ப டிக்கெட் தர சொல்லுவான், நிறைய காசு கொடுக்கணும். அப்ப இவர் நினைச்சா நம்மளே ஒரு சொந்த கப்பலை வாங்கி நம்ம மக்களுக்கு அதுல குறைந்த காசுக்கு நம்ம என்ன செய்யலாம், பிரயாணம் பண்ண இலங்கைக்கோ எங்கேயோ போறதுக்கு பயன்படுத்தலாம் சொல்லி சொந்த கப்பலையே வாங்கினாராம். தன்னுடைய காசுல சொந்த கப்பல் வாங்கினாரு. சொந்த கப்பலை வேணா குறைவா வரும் காசு, நிறைய காசு தேவைப்படும்னா அப்ப எவ்வளவு பணக்கார இருப்பாரு. யாருக்காக? நமக்காக, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நம்ம படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறதுக்காக. தேவ சிதம்பரம் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா கூட அவர் கஷ்டப்பட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டாரு. கடைசியில் அவரை கொண்டு சிறையில போட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலைனா இப்படி பெரிய ரூமா இருக்குமா, குட்டி குட்டி ரூம். நான் உள்ள உட்காந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க முடியாது, நேரம் கொஞ்சம் இடம் மட்டும் தெரியும். அவரவர் உட்கார்ந்து படுக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும், அவ்வளவு சின்னதா தான் இருக்கும். அங்க அவர் என்ன வேலை பண்ணாருன்னா செக்கு எடுத்தாராம். செக்குனா நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க பார்க்கல, சந்தைக்குள்ள முன்னாடி கிடந்துச்சு, இப்போ அதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கல், அதுல அந்த எள்ளு கடலை எண்ணெய் எடுக்கிறதுக்காக அதை 2 மாடு தான் சுத்தி சுத்தி இழுக்கும். ஆனா மாடு இழுக்கல, இவர் இழுத்தார். ஆனா ஸ்பீடா இழுப்பார். அவருக்கு சந்தோஷமா இருந்துச்சான், என் நாட்டுக்கு நான் விடுதலை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி. அது எண்ணெய் பிடிச்சுன்னா அது இழுக்கவே முடியாது, கஷ்டமா இருக்கும். ஆனா அதுலயே நினைச்சாராம், சந்தோஷமா வேகமா இழுப்பாராம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நமக்கு கிடைச்சதுதான் சுதந்திரம். அதனால இந்த சுதந்திரத்தை நாம அலட்சியம் செய்யக்கூடாது. எந்த இடத்துலயுமே சுதந்திரத்தை என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ண கூடாது. நம்ம எல்லா இடத்துலையுமே வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி, இலவசம் கொஞ்சம் ஃப்ரீ அப்படின்னா அதுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு இறைவன் கொடுத்த வெகுமதி நினைக்கணும். நமக்கு இலவசமா என்ன கிடைச்சாலும் இறைவன் கொடுத்த வெகுமதி நினைச்சு அதுக்கு நன்றி சொல்லணுமே தவிர அதை அலட்சியம் பண்ண கூடாது. யாராவது ஒண்ணு கொடுத்தா சும்மா தானே கிடைச்சது, அதனால தான் தூர போட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வரும். எது கஷ்டப்படாம வருமா? யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டதான் நமக்கு வரும். உங்க வீட்டுல ஒரு மாமரம் நிக்குது, பழம் பழுத்து கொடுக்குதுன்னா நம்ம வீட்டு மாமரம் தானே, அதை ரொம்ப அலட்சியமா பறிச்சு தூர எரிஞ்சுலாம் விளையாடலாமா? அதை நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிச்சு வளர்த்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்களா? அவங்க கஷ்டப்பட போய் தானே அது மாமரமா வந்து பழம் கொடுத்துச்சு. அப்ப எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அப்பா அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்களுக்கு வாங்குறாங்களா இல்லையா, நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப அதிகம் நம்ம அலட்சியம் பண்ண கூடாது. அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்க சொல்ற ஆலோசனைய நாம கேட்கணும். அப்ப நமக்கு சுதந்திரங்கிறது சும்மா கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு உயிரை கொடுத்து சிறைச்சாலைக்கு போய் இப்படிதான் கஷ்டப்பட்டு கிடைச்சது. இந்த சுதந்திரத்தை பேணி காக்குறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், நம்முடைய தேசத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருக்கணும். எப்படி நம்ம அம்மா நம்ம அப்பான்னு சொல்றோமோ அதே போல என்னுடைய நாடு, என்னுடைய தாய் நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு பாசம் நமக்கு இருக்கணும். சரியா? ஒரு நல்ல எண்ணத்தோட, நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி இறைவனை வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி.